Hello and welcome to TNPSC Institute. 2026ல குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வரப்போகுது. செப்டம்பர்ல எக்ஸாம் வரப்போகுது. அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சிலபஸ் என்ன, ஒவ்வொன்றுக்கும் சோர்சஸ் என்ன, எப்படி நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் 4 months அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒன்று எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கும். இதனால 4 monthsல எப்படி ப்ராப்பரா உங்களுடைய ப்ரிலிமினரி சிலபஸை கவர் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்திருக்கிறோம். அதை நீங்கள் வந்து ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து நம்மகிட்ட சேர்ந்து பயிற்சி பெற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வரிசையில் நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்ல எக்ஸாக்டா என்னதான் கொடுக்குறோம் இந்த 4 monthsல குரூப் ஒன்றுக்குனாலும் சரி, குரூப் 2 அப்கமிங் குரூப் 2 எழுதக்கூடிய மாணவர்களுக்குனாலும் சரி, எக்ஸாக்டா தேர் ஆர் 2 phases ஆஃப் ப்ரிப்பரேஷன் இன் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சில இருந்து phase 1 phase 2 2 ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற நம்ம வச்சுக்கலாம். பொதுவாகவே அது ரொம்ப நல்லது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2027ல குரூப் 1 2 அப்பியர் ஆகக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. ஸோ இந்த பதிவு மூலமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்ல எப்படி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற எங்க சைட்ல இருந்துட்டு நாங்கள் என்ன உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு பதிவாக இருக்க போகுது. ஸோ இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2026 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, குரூப் 2 2026ல எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, 2027ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கான ஒரு பதிவாக இது இருக்க போகுது. லெட்ஸ் பிகின். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2. ஸோ பொதுவாகவே குரூப் 1 குரூப் 2 இந்த ரெண்டுலையுமே பாருங்க, குரூப் 1ஆ இருக்கட்டும் 2ஆ இருக்கட்டும், மோரலஸ் ரெண்டும் சேம் தான். ஸோ என்ன அப்படின்னா குரூப் 2ல லாங்குவேஜ் இருக்க போகுது ப்ரிலிம்ஸ்ல, அவ்வளோதான். மற்றபடி கொஷினோடைய இன்டென்சிட்டி லெவல் ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு 200 கொஷின்ஸ் ரெண்டுக்குமே கொடுக்குறாங்கண்டா அந்த லெவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. கொஷின்ஸினுடைய தன்மை வந்து பேப்பர் பொதுவாகவே குரூப் 1ல பேப்பர் கம்ப்ளீஷன் 200 கொஷின்ஸ் கொடுக்க போறாங்க. பேப்பர் கம்ப்ளீஷன் கொஞ்சம் சிரமமா இருக்கும். குரூப் 2ல லாங்குவேஜ் இருக்கனால உங்களுக்கு பேப்பர் கம்ப்ளீஷன் ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி மெயின்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 3 பேப்பர் கொடுக்க போறாங்க. குரூப் 2ல பாத்தீங்கன்னா அந்த 3 பேப்பரை கிளப் பண்ணி ஒரே ஒரு பேப்பர்ல கொடுக்க போறாங்க. இப்போ இந்த குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா கம்பைன்டு மோட்ல தான் நீங்க பண்ணணும். நான் ப்ரிலிம்ஸ்க்கு தனியா ப்ரிப்பேர் பண்றேன், மெயின்ஸ்க்கு தனியா ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறது பண்றது வந்துட்டு அது பெட்டரா இருக்காது. கம்பைன் மோட்ல எப்படி பண்றது? இப்ப நார்மலி பாத்தீங்கன்னா மேஜரா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேஜரா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுலையும் கிளப் ஆகி தான் வரப்போகுது. என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியன் பாலிட்டி, தென் இந்தியன் ஹிஸ்டரி, மூணாவது பாருங்க இந்தியன் ஜியாகிரபி, நாலாவது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கானமி, அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் சொசைட்டி. இதை தாண்டி ஒன்று இருக்கு, அது என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த 5 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே காமனா இருக்க போகுது. ஸோ குரூப் 1ல ப்ரிலிமினரிலையும் சரி, மெயின்ஸ்லையும் சரி, குரூப் 2ல ப்ரிலிமினரிலையும் சரி, மெயின்ஸ்லையும் சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 5 டாபிக்ஸ், இது கூட சயின்ஸ் அண்ட் டெக் எடுத்துக்கும். இந்த 6 டாபிக் என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு பியூர் சயின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, பட் சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டா கேட்பாங்க. அரௌண்ட் 4 to 5 கொஸ்டின்ஸ், 5 வந்து கன்வென்ஷனலி கேட்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் ஒத்து போற மாதிரி கிட்டத்தட்ட இந்த 70% சிலபஸ் இதுதான் இருக்க போகுது. ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரிலிமினரி மெயின்ஸ்க்கு ரெண்டும் சேர்த்து எலாபரேட்டிவா தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நான் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் பண்றது வந்துட்டு உங்களுக்கு திரும்ப என்ன ஆகுதுன்னா பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால படிக்கிறப்பயே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கு சேர்த்து தான் படிக்கணும். ப்ரிலிம்னுடைய சிலபஸும் சரி, மெயின்ஸ்னுடைய சிலபஸ் சரி, கிட்டத்தட்ட 70% ஒத்து போயிடும். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கு கம்பைன்டு சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் நீங்க phase 1ல நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்ல phase 1 ஆஃப் ப்ரிப்பரேஷன் இதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2ல பார்த்தீங்கன்னா அடிஷனலா மேத்தமெட்டிக்ஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங், தென் கரண்ட் அஃபேர்ஸ், இது ரெண்டு. இப்போ டிஎன்பிஎஸ்சி டியூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். அது என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ phase 1ல கம்பைனடா இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம பார்க்க போறோம். இந்த 5 டாபிக்ஸை பார்க்க போறோம். சார் இதுல சயின்ஸ் அண்ட் டெக் இல்லையே சார் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நாங்கள் ப்ராப்பரா உங்களுக்கு அப்டேட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது அப்கமிங் 2027ல இருக்கக்கூடியவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க,
இப்போ ஏன் சார் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்? பொதுவாகவே நீங்க குரூப் 1 எழுதுறீங்க, டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ண குரூப் 2 ஈஸி. இப்போ குரூப் 1ல இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இப்போ இந்தியன் ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இந்தியன் ஹிஸ்டரியில கம்ப்ளீட்டா. தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கானமி இதுல ரெண்டையும் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் சொசைட்டியில் 40 கொஸ்டின். இப்போ உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் கரண்ட்ன்றது லிங்க் ஆகிற போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி. இப்போ பாருங்க, இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டியில் மட்டுமே 65 மார்க், அப்படின்னா 65 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி. இப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது கூட இந்தியன் எக்கானமி சேர்ந்துருது. தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் இந்தியன் எக்கானமி சேர்ந்து தான் வரப்போகுது. அது கம்ப்ளீட் கரண்ட். இதுல மட்டும் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ். 90, 65 இங்கேயே பார்த்துக்கோங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆச்சு. 165 கொஸ்டின்ஸ் ஆச்சு. ஸோ நீங்க இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இதை நீங்க ப்ராப்பரா போட்டாலே ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர். இதை நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற பட்சத்துல நீங்க மெயின்ஸ்ல போய் ஆன்சர் ரைட்டிங் மட்டும் எழுதி பார்த்தா போதும். நீங்க இப்போ ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை கிளாஸ்னு எதிர்பார்க்க கூடாது. இதை நீங்க ப்ராப்பரா படிங்க. ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைன் ஸ்டோமிங் பண்ணி ஒவ்வொரு டாபிக்குக்கும் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்து எழுத வைப்பாங்க. இதுதான் நடக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க டே டு டே நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ப்ரிலிம்ஸ் டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணிடுவீங்க, மெட்டீரியல் படிச்சு கொண்டு போய் எப்படி எழுதிடுவீங்க, கிளியர் பண்ணிடுவீங்க. பட் வாட் அபவுட் மெயின்ஸ்? நீங்க ஒரே மெயின்ஸ்ல கிளியர் பண்ணணும்னா இதான் வழி. நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஸோ எல்லாரும் இப்போ மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இன்ஸ்டிடியூஷனும் நாங்கள் மெட்டீரியல் கொடுக்குறோம். பட் அது யாருக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் கொஞ்சம் ப்ராப்பரா கொஞ்சம் நீங்க எடுத்து நோட்ஸ் எடுத்து வைக்கலாட்டி பரவாயில்ல. ஆனா டே டு டே நீங்க படிக்கிற பழக்கம் இருந்திருந்தா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஈவன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குற மெட்டீரியல் கூட யூஸ் பண்றதுக்கான கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ பாருங்க, ஃபேஸ் 1 ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்க என்ன பண்ணியிருக்கணும், நோ செப்பரேட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நான் உட்காருவேன், நீங்க உட்கார தேவையில்லை. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. கம்பைன்டு ப்ரிப்பரேஷன் ஃபார் காமன் டாபிக்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு கிட்டத்தட்ட 70% காமன் டாபிக்ஸ் தான் வரப்போகுது. இப்போ குரூப் 1 நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்ல உங்களுக்கு 2 காமனா இருக்கக்கூடிய டாபிக்ஸை முதல்ல எடுத்து முடிப்போம். எடுக்கிறது வந்து சும்மா ஃபேக்சுவலா இருக்காது. இது கம்ப்ளீட்டா மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங் எழுதுனா எப்படி கொடுக்க முடியுமோ அதே மாதிரி ஒவ்வொரு செஷனும் போகும். ரொம்ப டீட்டெயில்டா போகும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு செஷன் கொடுத்துருப்போம். அதாவது ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு தீமுக்கும் ஒரு செஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரிப்பேர் பண்றதுன்றது வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்தே தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இனிஷியல் ஃபேஸ் 1 ப்ரிப்பரேஷன்ல காமனா இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபேஸ் 1 ப்ரிப்பரேஷன்ல பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் நம்ம பண்ண போறோம். இப்போ குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் 6 வரைக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன். நீங்க ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு எக்ஸ்க்ளூசிவா நீங்க மெயின்ஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் இஷ்யூஸ், எத்திக்ஸ், என்விரான்மெண்ட்ல ரொம்ப டீடைல்டு டாபிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ் 2 ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல தான் வரப்போகுது. ஃபேஸ் 2ல இப்போ ஃபேஸ் 1 நீங்க ப்ராப்பரா முடிங்க. ஸோ இப்படி படிக்கிற பட்சத்துல உங்களுக்கு திங்கள் டு வெள்ளி வரைக்கும் நார்மலா வீக் டேஸ்ல உங்களுக்கு என்ன கொடுப்போம்னா ஜென்ரலாவே இது உங்களோட பேட்டர்ன் ஜென்ரல் ஸ்டடிஸ் கொடுத்துருவோம் நார்மலாவே. இதே மாதிரி சாட்டர்டேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் மேத்தமெட்டிக்ஸ் வரும். வீக் எண்டில் கரண்ட் அஃபேர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வரும். நார்மலி சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் டேயா இருக்கும். டெஸ்ட் மட்டும் எழுதிருப்பீங்க, உங்களுக்கு டீடைல் டிஸ்கஷன் கொடுத்துருவோம். இதுதான் பிளான். ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் மெயின் ப்ரிப்பரேஷன் தான் நீங்க பண்ண போறீங்க. எக்ஸ்க்ளூசிவா மெயின் டாபிக்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், சார் நான் இப்போ குரூப் 1 எழுத போறேன், இப்போ நான் எழுத போறேன். இப்போ குரூப் 2ல இருக்கவங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். இப்போ குரூப் 1 நான் எழுத போறேன், இப்போ நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஏற்கனவே நீங்க ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ இன்னும் 134 120 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு டோட்டலாவே. இந்த டைம்ல நீங்க படிக்கிறது கிளாஸ் அட்டன் பண்றது வேணும்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2, ஏன்னா நாங்க அப்படிதான் கொடுக்குறோம், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2க்கு சேர்த்து கொடுத்துறோம். பட் நான் இப்போ உட்காந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா உங்களோட ஃபுல் எனர்ஜியும் அது மேலே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் அப்ப சொல்றது 95% பீப்புளுக்கு ஒத்து வரும். சில பேர் ரொம்ப ஹைலி ஸ்கில்டா இருப்பீங்க, நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா நாங்க பொதுவாக என்ன சொல்லுவோம்னா லாஸ்ட் மினிட்ல ஈவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய பசங்களே பாத்தீங்கன்னா ஜனவரி அவங்களுக்கு நார்மலா மே மந்த்ல தான் எக்ஸாம் வரும். ஆனா ஜான்வரியே ப்ரிலிம்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க. யாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா விவரமா இருக்காங்களோ
ஜான்லயே ப்ரிலிம்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு படிப்பினை இருக்கு, என்ன அப்படின்னா பிப்ரவரி எண்டில் போன்னு சொல்லுவாங்க, அவன் அடுத்த அட்டம் போயிடுவான். சொல்ல புரியுதுங்களா? அவன் ஏற்கனவே கிளியரா வச்சிருந்தானா பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் 99% ப்ரிசிஷனா அடிக்கணும்டா அங்க ஒரு 4 மாசம் அதே மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கு. ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அதே மோட்ல ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களுக்கு கிளாஸஸ் அவங்க எப்படி வேணாலும் எடுத்துட்டு போறாங்க, ரொம்ப அனாலிட்டிக்கலா எடுத்து தந்துருவாங்க. ஏன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்றது வந்து மக்கப் பண்ணி அப்படிலாம் பண்ண முடியாது. ஒவ்வொன்றும் ஏன் எதுக்குன்னு கேட்டு படிக்கணும். அதனால அந்த மாதிரி, ஏன்னா திரும்ப உங்களுக்கு மெயின்ஸ் செப்டம்பர் முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா குரூப் 1 பொறுத்தவரை திரும்ப மெயின்ஸ்க்கு போற டைம்ல உங்களுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. நீங்க ஏற்கனவே அந்த அந்த டெப்த்ல எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க டைரக்டா போய் டெஸ்ட் எழுதுற லெவல்ல இருக்க முடியும். அதனால நான் இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஃபேக்சுவல் எடுத்து விட்டுட்டு திரும்ப மெயின்ஸ்க்கு மட்டும் எடுத்தா அது வேலைக்கு ஆகாது, உங்களுக்கு இந்த அட்டெம்ப்ட் பறி போயிடும். அதனால நீங்க படிக்கிறப்பயே வந்துட்டு ரெண்டுக்கு சேர்ந்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர். ஸோ அதனால செப்டம்பர் 6க்கு பிறகு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க மிச்சம் இருக்கக்கூடிய எத்திக்ஸையோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஃபேஸ் 1 மோட்ல மட்டும் இருங்க. சார் ஃபேஸ் 1ல ஆன்சர் ரைட்டிங் எழுதணுமே, நீங்க ப்ராப்பரா கிளாஸை கவனிங்க, அவ்வளவுதான். பிரைன் ஸ்டோமிங் பண்ணுங்க, ஒவ்வொன்றுக்கு நான் ஆன்சர் கொடுக்கலாம், பிரைன் ஸ்டோமிங் பண்ணுங்க. இதை தாண்டி இப்போதைக்கு நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிங்க. ரெகுலரா ஒரு 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ரெகுலரா பசங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ஹைலைட் பண்ணி கொடுத்து காலையிலே டிரைவ் அப்லோட் பண்ணிடுவோம். அதை படிக்க வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு மெயின்ஸ் டெஸ்ட் எழுத வச்சுட்டு இருக்கிறோம். மெயின்ஸ் டெஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 50 மார்க்ஸ் கொடுத்து ஸ்ட்ரக்சரைசேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுவே மோர் தென் எனஃப். ஏன்னா நீங்க வந்து திங்கள் டு வெள்ளி வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு இன்னும் 100 நாள் எக்ஸாம் வரப்போகுது, அதனால நீங்க அது ஓரியன்டா போக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் நாங்க. அதனால இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சா போதும். நியூஸ் பேப்பர் தான் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு விஸ்வகுரு, அவரே நம்மளை பார்த்துக்குவார். அதனால நீங்க நியூஸ் பேப்பரை ரொம்ப ஹோல் ஹார்ட்டடா 1 மணி நேரத்துல இருந்துட்டு 1.5 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க செலவு பண்ணி படிக்கலாம். டெய்லி காலையில படிச்சிட்டீங்கடா தட் இட் செல்ஃப் இனஃப். அதுல இருந்து வரக்கூடிய அந்த வாரத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம மெயின்ஸ் டெஸ்ட் கொடுப்போம். ஏன்னு கேட்டா நீங்க வந்துட்டு நீங்க மெயின்ஸ் குரூப் 1 எழுத போறப்ப இப்போ இந்த ஜனவரில இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ப்ராமினென்ட்டா இருக்கும், கரண்ட் ஓரியன்டா இருக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பேப்பர்லயும் மோர் தென் 50% கரண்ட் உள்ள கவர் ஆயிரும். அதனால வந்து நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. மற்றபடி உங்களோட ஃபுல் எனர்ஜி அடுத்த 100 நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கிளாஸ் அட்டன் பண்றது பிலிம்ஸ் மெயின்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணிக்கோங்க. பட் நீங்க வந்துட்டு அந்த டெஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் முடிக்க டெஸ்ட் கொடுத்துருவோம், அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க இந்தியன் பாலிட்டியில பாருங்கன்னா ஒவ்வொரு செப்பரேட் டாபிக், சிங்கிள் டாபிக்கு ஒரு செஷன் கொடுத்துருக்கோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்துட்டு அப் டு நான் கான்ஸ்டிடியூஷன் பாடி வரைக்கும் ஒவ்வொரு தனித்தனி டாபிக்குக்கும் சிங்கிள் டாபிக்குக்கும் தனி செஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ நார்மலாவே இந்தியன் பாலிட்டி படிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டா ஆர்டிகிள் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இப்போ சப்போஸ் பார்ட் 1 படிக்கிறீங்களா, ஏன்னா மொத்தம் வந்துட்டு 25 பார்ட்ஸ் நீங்க வந்துட்டு படிக்கிறீங்க கான்ஸ்டியூஷன்ல அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஆர்டிகிள் பேஸ் பண்ணி ஆர்டிகிள் 1ல இருந்து 4 வரைக்கும் எக்ஸாக்டா என்ன சொல்லுது, ஆர்டிகிள் 5ல இருந்து 11 வரைக்கும் எக்ஸாக்டா என்ன சொல்லுது சிட்டிசன்ஷிப்ல, இந்த மாதிரி ஆர்டிகிளை வச்சு சப்ஜெக்ட் படிச்சுக்கோங்க. அப்பதான் அதில் ஸ்கோர் பண்ண முடியும். அதை விட்டு நான் நிறைய கான்செப்ட் தெரியும் நீங்க போவீங்க, அங்க போனா ஆர்டிகிளை வச்சு உழப்பி விட்டுருவாங்க. சரிங்களா? இதை தாண்டி டெஸ்ட் பேஸ்ட் ஆன் அவர் கிளாஸ், தீம் பேஸ்ட் டெஸ்ட் நாங்கள் வாரம் டெஸ்ட் வைக்க போறோம். அதுவும் நம்ம கிளாஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு போகுது. இதுதான் உங்களுக்கு 2027 ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்குன்னு தனி பேட்ச் போகுது. அதுல இதே மாதிரி பாட்டில் தான் கொண்டு போகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு நல்ல டைம் எடுத்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துடுவாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து 4 மாசமா இருந்தாலும் மோர் தென் 160 கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமா ரொம்ப டீட்டெயில் நீங்க கிளாஸ் கவனிச்சுக்கோங்க. இதுக்குன்னு தனியா புக்கு இந்த டைம்ல நீங்க புக்கு தூக்க வேண்டாம். தேர் இஸ் நோ நீட் ஆஃப் புக் படிக்க வேணாம்னு நாங்கள் சொல்லலை. நாங்களே அந்த வேலையை செஞ்சுட்டோம், அந்த பேர்டனை நாங்களே ஏற்றுக்கிட்டோம். எல்லா ரெஃபரன்ஸ் புக்கையும் நாங்களே ரெஃபர் பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்ல புக்லெட் தர்றோம். அந்த புக்லெட்டை மட்டும் நீங்கள் பிரிண்ட் போட்டு படித்தா போதும். சப்போஸ் நீங்கள் டேப் வச்சிருக்கீங்களா, டேப்ல பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க பென் இருக்கிற மாதிரி. அப்படி இல்லாட்டி பிரிண்ட் போட்டு தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஸோ நாங்கள் கிளாஸ் எடுக்க நீங்கள் என்ன பண்ணிருங்க, ரெகுலராக வந்து கிளாஸ் எடுக்க வந்துட்டு என்ன பண்ணிடுவோம்டா, லைவ்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி உங்களோட இமெயிலுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அது கூடவே வந்துட்டு மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸ் எடுக்க படிச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் புக்லாம் நம்ம கொடுக்குறதுனால நீங்கள் தனியாக என்ன பண்ண தேவையில்லை, போய் புக்கு தேடவே தேவையில்லை, நீங்கள் எதுவுமே வேண்டாம். ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எடுக்கிறது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் தான் எடுத்து தர போகிறோம். அதை நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் பாருங்க, இப்போ டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். இந்த டெஸ்ட் எல்லாமே இந்த கிளாஸஸோட அலைனாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 9 டாபிக்ஸ் வந்துட்டு இப்போ கான்ஸ்டியூஷன் வந்துட்டு அமெண்டிங் ப்ரொசீஜர் வரைக்கும் செஷன் 1லேருந்து 9 வரைக்கும் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்டிங் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக இருக்க போகுது.
ஸோ கிளாஸ் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்டே இருக்க போகுது. ஒவ்வொரு வாரமும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸ் போகிற இதுலேயே வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணி தந்துடுவோம், மேத்தமெட்டிக்ஸும் கவர் பண்ணி தந்துடுவோம். ஸோ அல்ட டைமில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் 3ம் கவர் பண்ணி தந்துடும். உங்களை எங்களால் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் காப்பாற்றி விட முடியும். மெயின்ஸில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் தான் படிச்சாகணும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், டெய்லி நியூஸ் பேப்பர் நாங்கள் படிச்சு கொடுத்துட்றோம். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா படிச்சுக்கணும். நம்மகிட்ட ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு அதுதான், டெய்லி நியூஸ் பேப்பர் கொடுத்துட்றோம், அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துறோம், அதை படிச்சுக்கோங்க. அது ஒன்று தான் உங்களை வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸு காப்பாற்ற போகுது. ஏன்னா மெயின்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாமே எடுத்து கொடுப்போம். ஆனால் அந்த ப்ரெஷரைஸ்டு மைண்ட் செட்டில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக அட் எனி காஸ்ட் நான் வந்து குரூப் 1 ஃபைனலிஸ்ட்டில் வந்தாகணும் அப்படின்னா அதுக்கு இதான் வழி. இதை விட்டுட்டு கடவுளை அனுகிரகத்துல வந்தா போது நீங்க நினைச்சீங்கன்னா கஷ்டம். அதனால வந்து மெட்டீரியலை மட்டும் நான் வந்து நம்பி மனப்பாடம் பண்ணிட்டு, மனப்பாடம்ன்றதை விட்டுருங்க, பதில் பாக்கெட்ல இருக்கணும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ப்ரிலிமினரியை பொறுத்து, ஏன்னா வந்து நீங்கள் கிளாஸ் 2 இதில் பார்த்துருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இந்த மாதிரி தீம் வைஸ் தான் கொடுக்க போகிறோம். எக்ஸிக்யூட்டிவ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம், லெஜிஸ்லேச்சருக்கு மட்டும் ஒரு டெஸ்ட், இதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம். பாலிட்டி மட்டும் ஒரு 5 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்தியன் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி தான். இதுலேயும் நாங்கள் எல்லா ரெஃபரன்ஸ் புக்கும் நாங்கள் ரெஃபர் பண்ணிடுவோம், உங்களுக்கு கொடுத்துருவோம். ரெஃபரன்ஸ் புக்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நீங்கள் தனியாக புக்கு போக தேவையில்ல, எங்களோட புக்லெட் மட்டும் படித்தா போதும், அதை பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 30 செஷன் 32 செஷன் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து 3 செஷன் 4 செஷன் கூட தான் செய்யுமே ஒழிய குறையாது. ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் இந்த ஒவ்வொரு தீமுக்கும் தனித்தனியாக செஷன்ஸ் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ செஷன் வந்து ஒவ்வொரு செஷன் இவ்வளோ மணி நேரம்லாம் கிடையாது. ஒரு செஷன் சீக்கிரம் முடியலாம், ஒரு செஷன் ஜாஸ்தியாக, டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டென்ட் ஆஃப் தி டாபிக். சில டாபிக் ரொம்ப லென்த்தாக இருந்துருக்கும், அதை பொறுத்து தான் உங்களுக்கு போக போகுது. இந்தியன் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி தான். இப்போ பாருங்க, இதை வச்சு அப்படியே டெஸ்ட் பாருங்க, இதை வச்சு தான் டெஸ்ட் அலைன் பண்ணி இருந்திருக்கிறோம். ஏன்ஷியன்ட் மெடிவல் பிக் கிங்டம்ஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்துருக்கிறோம். இதை தாண்டி சவுத் இந்தியன் கிங்டம்ஸ், விஜயநகரா, பாமினி, கம்ப்ளீட் சவுத் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட். அதனால நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றப்ப இதே மாதிரி தான் உங்களுக்கு குரூப் 2க்கும் கொடுக்க போறோம், இதே மாதிரி தான் 2027 கொடுக்க போறோம். அதனால வந்து உங்களுக்கு டெஸ்ட் இப்படி தான் கொடுக்க போறோம். கிளாஸ் முடிக்க டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டுக்கு பின்னாடி நீங்க ஓடுவீங்க, கடைசியில் எதுவுமே உருப்படியா படிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அதனால டெஸ்ட்டுக்கு பின்னாடி ஓட தேவையில்லை. ப்ராப்பரா முடிச்சுட்டு அதுக்குன்னு ரெக்வயர்டான ஒரு டெஸ்ட் போட்டுக்கோங்க, ஸ்பிளிட் அப் டெஸ்ட் போட்டுக்கோங்க, ஒரு 3-4 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. அதுவே மோர் தென் இனஃப் உங்களுடைய குரூப் 1க்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்தியன் ஹிஸ்டரியும் கவர் பண்ணி தரப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஏரியா ரொம்ப எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கக்கூடிய ஏரியா. பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு குரூப் 1 எழுதலாம்னு வர்றவங்களுக்கு பெரிய சேலஞ்சா இந்த டாப்பிக்கும், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூனிட் 5 என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை தாண்டி யூனிட் 6ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இந்த 2 தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் கொஸ்டின் கேட்கறது இல்லை, ரொம்ப ரெலிவெண்ட்டாக தான் கொஸ்டின் கேட்குறான். தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு, தமிழ்நாட்டுடைய சர்வே, தமிழ்நாட்டை ரிலீஸ் பண்ண ரீசெண்ட் பாலிசி டாக்குமெண்ட்ஸ், இதுல தான் கொஸ்டின் கேட்குறான். ஸோ நாங்கள் கொஸ்டின் எடுக்கிறதே கம்ப்ளீட் கரண்ட் பேஸ்டில் தான் எடுக்கும். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதே இப்போ நான் இப்போ வந்து இதில் ஒவ்வொரு காலம் நான் கொடுத்தது எல்லாமே தனித்தனி டெஸ்ட் சிலபஸ். இதுக்கான டெஸ்ட் உங்களையே கூடவே கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்து வந்துடும், தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரீஸு, தமிழ்நாடைய ஜியாகிரஃபி. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக அடிஷ்னலாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கம்ப்ளீட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வந்துடும். போன அக்டோபர்ல இருந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஜூலை வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு கவர்மெண்ட் ஓரியன்டான சோர்சஸ் தான் நாங்கள் யூஸே பண்ணுவோம். அதனால உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பிரச்சனையே வராது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களால் இதை பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரியே தான் 3 டெஸ்ட் கொடுத்துருக்கோம்னா, பட்ஜெட் சர்வேக்கு மட்டும் ஒரு டெஸ்ட், பாலிசி நோட்டுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட், இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு ஜியாகிரபிக்கு மட்டும் ஒரு டெஸ்ட். இதே மாதிரி தான் இந்தியன் எக்கானமியில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இந்தியன் எக்கானமி எல்லாரும் எடுக்கிறது தான், அது நம்ம கொடுத்துட்றோம். இது மட்டும் இல்லாமல் பெக்குலியராக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கரண்ட், இந்தியாவினுடைய கரண்ட் சம்மந்தமானது, யூனியன் கவர்மெண்டோட பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே. பட்ஜெட்டு எக்கனாமிக் சர்வேலாம் ஒரு 10 யூனிட்டுக்கு, தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் சர்வேலேயே 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட் தனித்தனி செஷனாக உங்களுக்கு வரும். எக்கனாமிக் செஷன் சர்வேன்னு 1 போட்டிருக்கிறோம், ஆக்சுவலி ஒரு செஷன் கிடையாது, 10 செஷன் வரும். அதனால வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்குக்கும் உங்களுக்கு 30 செஷனுக்கு மேலே வரப்போகுது. ஈவன் ஃபார் திஸ் குரூப் 1. குரூப் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக டாபிக்ஸ்லாம் நிறைய எடுத்து தருவோம் உங்களுக்கு. ஸோ கூடவே மெயின்ஸ் ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ குரூப் 1 அப்பியர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இதுவே போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் எக்கானமியில் பட்ஜெட்டு, சர்வே, யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அரௌண்ட் 10 மினிஸ்ட்ரிஸோட யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணி தந்துட போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்தியன் எக்கனாமியோட கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ், லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ், அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து தரப்போகிறோம். ஸோ இது வந்து சிலபஸ் ப்ளஸ் டெஸ்ட். ஏன்னா சிலபஸ் இதை தான் எடுக்க போகிறோம்,
மோர் தென் 30 செஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது அப்படியே டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி. ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 செஷன்ஸ் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 30 செஷன்ஸ் நெறி கொடுக்க போகிறோம். இது அவங்க டெஸ்ட்ன்றது பார்க்குறப்ப வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி மட்டும், அதே மாதிரி இயர்லி ஸ்ட்ரகிள், ஸோ வார்ஸ் இது மாதிரி மட்டும் ஒரு டெஸ்ட், ரெண்டாவது லிட்ரேச்சர் மட்டும் ஒரு டெஸ்ட், அடுத்து சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட். இப்படிதான் ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி தரோம். ஜாகிரபி சொல்லவே வேணாம். உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக தமிழ்நாடு எஸ்சிஆர்டி தமிழ்நாடு புக்காக இருந்தாலும் சரி, என்சிஆர்டி இதில் ரெண்டும் கவர் பண்ணி தான் தரப்போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மோர் தென் 15 செஷன்ஸ் உங்களுக்கு ஜாகிரபியும் தரப்போகிறோம். ஸோ இது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒன்று நம்ம டிஎன்பிசிடி உள்ள நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் அண்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நம்ம பொதுவாகவே சூப்பர் 50 பேட்ச் அப்படிங்கிறத ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே வந்து இப்போ பேட்ச் 2 போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ பேட்ச் 2 வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த 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 உங்களுக்கு இந்த பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப இண்டிவிஜுவல் கேர் அண்ட் அட்டென்ஷன் கிடைக்க போது. வீக்லி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அசஸ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ரெகுலராக நீங்கள் வீக்லி மெயின்ஸ்ன்றது கரண்ட் பேஸ்டு மெயின்ஸ் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஃபேஸ் 2 ஆஃப் ப்ரிப்பரேஷனை ஜிஎஸ் எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டைம் இல்லை. இப்போ குரூப் 2 எழுதக்கூடிய பசங்களுக்கு வந்துட்டு ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். குரூப் 2ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட் சேர்ந்தே வந்துகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ வீக்லி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட். டவுட் வந்து எப்போ வேணாலும் கிளியர் பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ் எப்போ வேணாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அடித்தட்டு மக்களும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக கஷ்டப்படுற பசங்களுக்கு, ஈவன் சிங்கிள் பேரண்டாக இருந்தால் அவங்களுக்கு மேக்ஸிமம் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இட் இஸ் வெரி ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி. இது ஒரு ஃபீஸே இல்லை. நீங்கள் வெளியில் போய் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இது ஒரு பெரிய ஃபீஸாவாக உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக வந்துட்டு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எல்லாருமே படிக்கிறதுக்காக தான் நாங்கள் டிசைனே பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த கிளாஸ் வந்து லைக் சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய டீம் இது உங்களுக்கு. அதனால வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி வர மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஹைலி எஜுகேட்டட், பர்டிகுலர்லி ஸ்கில்டு பீப்புளாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு யூஜிசி நெட் ஜிஆர்எஃப் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் தான் உங்களுக்கு வரவும் போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேடரில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப பெட்டராகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம். மொபைல் நம்பர் கீழே இருக்குது. ஸோ யாராவது அட்மிஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கால் பண்ணுங்கள். இதை தாண்டி இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக எழுதுங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி உள்ள பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே தனி ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. அதாவது யூனிட் 5, யூனிட் 6 இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு மட்டுமே ஒரு தனி பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக அதில் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல வந்து இன்னொரு வீடியோவில் நாங்கள் போடுறோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ 2026 குரூப் 1 குரூப் 2 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இப்படி தான் நாங்கள் வந்துட்டு பேட்டர்ன், அதாவது சிலபஸ் கவரேஜ், கிளாஸஸ் கொண்டு போகிறது, டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறோன்றதை வந்துட்டு பேட்டர்ன் கொடுத்துருக்குறோம். நம்ம இதில் ஃபேஸ் 2 கவர் பண்ணலை. ஃபேஸ் 2 ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து செப்டம்பர் 6 எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு ஃபேஸ் 2ல எக்ஸாக்டாக என்ன கொடுக்குறோன்ற விஷயத்தை பற்றி நாங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு ஃபேஸ் 1 ப்ரிப்பரேஷன் நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க. தோஸ் ஆர் வாண்டட் டு ஜாயின் வித் அஸ் கைண்ட்லி கால் டு அஸ். தேங்க்யூ. 2027 எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இதே பேட்டர்னில் தான் வந்துட்டு ஒரு இயர்லாம் கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால வந்துட்டு நீங்களும் அட்மிஷன்ஸ் எது போனோம்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டிஎன்பிஎஸ்சியோட வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. சீக்கிரமாக கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.